Voice of Parliament, from TBC. ස්තුතියි ගරු චාල්ස් නිර්මලදානදන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට මිනිත්තු 14ක කාලයක් තියෙනවා 14 minutes. நன்றி தலைமை தாங்கன்ற உறுப்பினர்களே, இன்று நாட்டினுடைய பிரதமர் நிதியமைச்சின் கீழ் இருக்கின்ற அந்நிய நாட்டு செலாவணி மதுவரி திணைக்களம் இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான சட்ட திருத்தங்களின் விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருத்தங்களில் ஒரு சில விடயங்களை கூற விரும்புகின்றேன். இன்று நிதியமைச்சினுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தீர்மானங்களால் வர்த்தகமானி அறிவித்தல்களால் இன்று நாட்டு மக்கள் மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலான உள்ளூர் உற்பத்தி பொருட்களை மேம்படுத்துவதற்காக இறக்குமதிகளுக்கு தடை விதித்தார்கள். உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிப்பதென்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற விடயம். ஆனால் இன்று வரை எந்த விதமான உள்ளூர் உற்பத்திகளையும் இந்த அரசாங்கம் மேம்படுத்தவில்லை. அதன் காரணத்தினால் இறக்குமதி செய்ய வேண்டிய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படாமல் அதிகமான வரிகள் வசூலிக்கப்பட்டு இன்று நாட்டு மக்களுக்கு ஒரு நிதானமான விலையில் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறது. நிதானமான விலையில் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கப்பால் சில பொருட்களை பெற்றுக்கொள்ளவே முடியாதென்ற சூழ்நிலை தற்பொழுது இலங்கையில் இருக்கிறது. இதற்கு காரணம் இந்த பிழையான வர்த்தகமானி அறிவித்தல்களும் இந்த பிழையான சட்ட திருத்தங்களும் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளும் தான் மிகவும் பிரதானமான காரணமாக இருக்கிறது. உதாரணமாக அன்றாடம் தேவையான பல பொருட்கள், அதாவது சமைப்பதற்கு தேவையான பல பொருட்களுக்கு அப்பால், உணவுக்கு தேவையான பல பொருட்களுக்கு அப்பால் இன்று பல தொழில் புரிகின்றவர்கள் அந்த மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அல்லது மூலப்பொருட்களுக்கு நிரந்தரமான விலைகள் இல்லை. குறிப்பாக ஒரு வெல்டிங் வேலை செய்கிற ஒரு தொழிலாளர் அந்த பொருட்களை நிதானமான விலைக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. இன்று 2500 ரூபாய் விற்கின்ற ஒரு இரும்பு பட்டம் நாளைக்கு 3100 ரூபாய் விற்கிறார்கள். ஒரு நாளிலே 600 ரூபாய் விலையேற்றம் காணப்படுகிறது. அதன் பிற்பாடு 5-10 நாட்களுக்கு அந்த பொருட்கள் இல்லை. அதன் பிற்பாடு அந்த பொருட்கள் சந்தைக்கு வருகிறது. இங்கு இந்த நாட்டில் இந்த உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிப்பது என்பதற்காக இந்த இறக்குமதிகளை தடை செய்து இந்த திறந்த பொருளாதாரம், திறந்த இறக்குமதியாக இருந்த இந்த வர்த்தகம் இன்றைக்கு ஒரு மாபியா வர்த்தகமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த மாபியா வர்த்தகத்திற்கு பின்னால், ஒவ்வொரு பொருட்களுக்கு பின்னால் அரசாங்கத்தை சார்ந்த ஒவ்வொரு அமைச்சர்களுடைய அல்லது அவர்களுக்கு நெருங்கியவர்களுடைய மிகவும் பிரதானமான தலையிடும் அவர்கள் கொள்ளை லாபம் எடுக்கின்ற சூழ்நிலையும் தான் இங்கு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு பொருட்களும் சந்தையில் பல நாட்கள் இல்லை, பிறகு விலையேற்றத்துடன் சந்தைக்கு வருகிறது, பிறகு பல நாட்கள் இல்லை. இப்படியான சூழ்நிலையில் மக்கள் அந்தரித்து அதிக விலைகள் கொடுத்து பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. இந்த இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான இந்த கொள்கை உண்மையில் மக்களுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் மாபியா வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கொள்ளை லாபம் ஈட்டுகின்ற செயல்பாடாக இது மாறியிருக்கிறது. அந்த வகையில் பல பொருட்களை இங்கு குறிப்பிடலாம். அந்த வகையில் இந்த பிரதமருடைய இந்த அமைச்சின் விவாதத்தின் போது கௌரவ அமைச்சர் சமல் ராஜபக்ச அவருக்கு ஒரு கோரிக்கையை, அவர் உடன்பட்ட விடயங்களை இங்கே செய்ய தவறியதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்.
தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, கௌரவ அமைச்சர் சமல் ராஜபக்ச அவர்கள் 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அவருடைய அமைச்சில் எங்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக மகாவலி தொடர்பாக ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் 13 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு அமைச்சருக்கு ஒரு கோரிக்கை கடிதத்தை முன்வைத்திருந்தார்கள். அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலகர் பிரிவில் இருக்கின்ற கொக்குளாய் கிழக்கு, கொக்குளாய் மேற்கு, கர்நாடகேணி, கொக்குத்தொடுவாய் மேற்கு, கொக்குத்தொடுவாய் மத்தி, செம்மலை கிழக்கு போன்ற 6 கிராம அலுவலர்கள் பிரிவுகளை பிரதேச செயலகத்தினுடைய நிர்வாகத்தில் இருந்து மகாவலி அதிகார சபைக்கு எடுக்கின்ற அந்த முயற்சியை நிறுத்துமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். கேட்டபோது இதில் 13 பாராளுமன்ற உறுப்பினர்களை தவிர ஆளுங்கட்சியை சார்ந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அமைச்சர் கூறியிருந்தார், இந்த விடயம் தொடர்பாக மகாவலி பணிப்பாளருக்கு ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். நான் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வந்து இந்த விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்து ஒரு நியாயமான தீர்வு தர மட்டும் எந்தவித நடவடிக்கைகளும் செய்ய வேண்டாம் என்று கூறியிருந்தார். ஆனால் அதே செயல்பாடு இன்று நடைபெறுகிறது. இன்று வரை கௌரவ அமைச்சர் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வரவில்லை. நான் மகாவலி தொடர்பாக பல தடவைகள் அவரிடம் பேசியிருக்கின்றேன். அவர் நான் கடந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இதே பாராளுமன்றத்தில் நான் இந்த மகாவலி தொடர்பாக காடழிப்பு தொடர்பாக பேசிய போது கௌரவ அமைச்சர் எழும்பி கூறியிருந்தார், இனிமேல் தமிழ் மக்களுக்கு இந்த அநியாயம் நடக்க நான் விடமாட்டேன், பழசை எல்லாம் மறவுங்கள், நான் வந்து சரியான முறையில் தீர்வு தருகிறேன் என்று கூறியிருந்தார். அவருடைய வார்த்தையை நம்பி நாங்கள் இருந்தோம். அண்மையில் அவர் அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய தந்திரிமலை பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்தார். வருகின்ற போது மல்வத்தோயா திட்டத்திற்காக வந்திருந்தார். அதன்போது எங்களுக்கு அழைப்பிதழ் கிடைத்திருந்தது. நான் கௌரவ அமைச்சர் சமல் ராஜபக்ச அவர் அதில் கலந்து கொள்கிறார் என்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் நாங்கள் அதில் கலந்து கொண்டிருந்தோம். அதை அவர் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார். தான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் என்று. ஆகவே அவர் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து ஒரு விடயத்தை அவர் கௌரவ அமைச்சர் அதுவும் அரசாங்கத்தில் மிகவும் முக்கியமானவர், அதாவது ஜனாதிபதியினுடைய அண்ணன், நாட்டினுடைய பிரதமருடைய அண்ணன், ஒரு மிகவும் முக்கியமான அமைச்சு பதவியில் இருக்கிறார். நீர்ப்பாசன அமைச்சராகவும் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சராகவும் அதே நேரத்தில் 25 மாவட்டங்களில் இருக்கின்ற அரசாங்க அதிபர்களுக்கு பொறுப்பான அமைச்சராகவும் இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற ஒரு அமைச்சர் கூறிய விடயத்தையே நடைமுறைப்படுத்தாமல் இன்றைக்கு இந்த அரசாங்கம் இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக கௌரவ அமைச்சர் சமல் ராஜபக்ச அவர்கள் கவனம் எடுக்க வேண்டும். இந்த 6 கிராம அலுவலர்கள் பிரிவுகளையும் உடனடியாக மகாவலி எடுப்பதை நிறுத்த வேண்டும். மகாவலி என்பது எங்களுடைய மக்களுடைய காணிகளை வலுக்கட்டாயமாக பறித்த ஒரு திணைக்களம். எங்களுடைய மக்கள் 1984ஆம் ஆண்டு வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்த பிற்பாடு 1988, 2007ஆம் ஆண்டு வர்த்தகமானி அறிவித்தல்கள் மூலம் எங்களுடைய மக்கள் 2012ஆம் ஆண்டு மீள்குடியேற சென்ற போது அங்கு அந்த மகாவலி அதிகார சபையினால் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டு தென்பகுதியை சார்ந்த மக்கள் அங்கு அவர்களுடைய சொந்த காணியில் குடியிருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக பல தடவை கூறி தான் ஒரு நியாயமான தீர்வை எடுப்பேன் என்று கூறியிருந்தார். நான் கூறியிருந்தேன், ஏற்கனவே குடியேற்றப்பட்ட தென்பகுதி மக்களை எழுப்ப வேண்டும் என்ற நோக்கமில்லை. இனிமேல் அவர்களை குடியேற்றாமல் எங்களுடைய மக்களுடைய காணியை அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய பரம்பரைக்கு தேவையான காணியை நீங்கள் அந்த காணிகளை பிரதேச செயலகத்திடம் ஒப்படைக்கும்படிதான் நாங்கள் கேட்டிருந்தோம். மகாவலி நீர் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கும் வராது, வவுனியா மாவட்டத்துக்கும் வராது. ஆனால் மகாவலி என்ற ஒரு
அதிகார சபை உருவாக்கப்பட்டதே 1971ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதே தமிழர்களுடைய இன விகிதாசாரத்தை குறைப்பதற்காகத்தான் இந்த அதிகார சபை உருவாக்கப்பட்டு அதன் வேலைகள் கிழக்கு மாகாணத்தில் இருந்து தற்பொழுது முல்லைத்தீவு வவுனியா மாவட்டத்தில் தங்களுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. அண்மையில் நாட்டினுடைய ஜனாதிபதி வடக்கு மாகாணத்திற்கு கிராமங்கள் தரிசனத்துக்காக வந்திருந்தார். கிராமங்கள் தரிசனத்துக்காக வடமாகாணத்துக்கு வந்த ஜனாதிபதி 2012ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு எந்த விதமான வவுனியா மாவட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லாத இராணுவத்தால் குடியேற்றப்பட்டு மகாவலியினுடைய ஒத்துழைப்புடன் குடியேற்றப்பட்ட போகஸ்கேவ என்ற கிராமத்துக்குத்தான் வந்திருந்தார். ஏன் முல்லைத்தீவு மாவட்டத்தில், கிளிநொச்சி மாவட்டத்தில், மன்னார் மாவட்டத்தில் ஏன் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் பல இருக்கிறது. ஆனால் அவர் வந்தது போகஸ்கேவ என்ற கிராமத்துக்கு. அவர் வந்ததன் செயல்பாடாகத்தான் இன்றைக்கு இந்த 6 கிராம அலுவலர்கள் பிரிவுகளும் பிரதேச செயலகத்திலிருந்து மகாவலி அதிகார சபைக்கு கையப்படுத்துகின்ற செயல்பாடு பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளருடைய வழிநடத்தலில் ஆலோசனையில் நடைபெறுகிறது. அமைச்சர் ஒன்று கூறுகிறார், செயலாளர் இன்னொன்றை செய்கிறார். அமைச்சர் கூறுவதாக செயலாளர் கூறினால் அரசியல் ரீதியான செயல்பாடுகள் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் நிர்வாக ரீதியான செயல்பாடுகளை நாங்கள் செய்கின்றோம் என்று கூறுகிறார். நான் கௌரவ அமைச்சர் சமல் ராஜபக்ச அவர்களையும் அவர்களை சார்ந்த அரசாங்கத்தையும் கேட்க விரும்புவது, இந்த அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி வேண்டும். அவர்கள் தங்களுடைய காணியில் அவர்கள் இருப்பதற்கு, அவர்கள் அனுமதி பத்திரங்களுடன் இருப்பதற்கு நீதி வேண்டும். ඔබතුමාට මිනිත්තු 2ක කාලයක් තියෙනවා. அதே போல அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் 1993ஆம் ஆண்டு அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் தரம் உயர்த்தப்பட்டும் இன்று வரை காணி அதிகாரமும் நிதி அதிகாரமும் வழங்கப்படவில்லை. கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முதலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதலும் தற்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற நாமல் ராஜபக்ச அவர்கள் கல்முனை பிரதேசத்திற்கு வந்து எங்களுடைய அரசாங்கம் வந்தால் ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு முழுமையான பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தி தரப்படும் என்று வெளிப்படையாக கூறியிருந்தார். அதற்கு அரசாங்கத்தில் இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழ் அந்த நேரத்தில் பாராளுமன்ற வேட்பாளர்களாக இருந்தவர்கள் எங்களுடைய அரசாங்கம் வந்தால் நாங்கள் இந்த பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இன்று இருந்த அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிழக்கை சார்ந்த பிரதேச செயலகம் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு ராஜாங்க அமைச்சராக இருக்கிறார். அம்பாறை மாவட்டத்தில் கல்முனையில் இந்த பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தி தருவேன், வாக்கு போடுங்கள் என்று தமிழ் மக்களுடைய வாக்கை எடுத்த விநாயகமூர்த்தி என்ற முரளிதரன் இன்று பிரதமருடைய அம்பாறை மட்டக்களப்பு இணைப்பாளராக இருக்கின்றார். ஏன் அரசாங்கத்தில் இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் அமைச்சர்கள் இந்த தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகளுக்காக குரல் கொடுக்காமல் வெறுமனே மௌனிகளாக இருப்பது மிகவும் வெட்கக்கேடான விஷயம் என்பதை நான் இந்த சபையில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. Honorable Selvarasa Gajendran, you have 8 minutes. அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இன்றைய தினம் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே நடைபெறுகின்ற மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு அநீதியான விடயம் தொடர்பாக நான் இங்கு பிரஸ்தாபிக்க விரும்புகின்றேன். முல்லைத்தீவு மாவட்டத்திலே கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கக்கூடிய கொக்குளாய், கொக்குத்தொடுவாய், கருநாட்டுக்கேணி, செம்மலை ஆகிய
பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராம சேவையாளர் பிரிவுகளை மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்குமாறு அரசாங்கத்தினுடைய உயர் மட்டத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அழுத்தம் காரணமாக வடக்கு மாகாண காணி ஆணையாளர் அலுவலகம் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு பிரதேச செயலகத்திற்கு அவசரமாக நேற்றைய தினம் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு செயல்பாடு நடைபெறப் போகிறது என்பதை அறிந்து வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் எங்களுடைய கட்சியின் தரப்பில் உட்பட பல பிரதிநிதிகள் தொடர்பு கொண்டு அதனை செய்ய வேண்டாம், நாங்கள் அது தொடர்பாக அமைச்சருடன் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம், அது தொடர்பாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு ஆராயப்பட்ட பின்னர் தான் முடிவெடுக்கப்படும் என்று இணங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் கூட கொழும்பினுடைய அழுத்தம் காரணமாக அந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செயல்பாடானது இந்த மகாபலி அபிவிருத்தி அதிகார சபைக்குள் இந்த 6 கிராம சேவையாளர் பிரிவுகளையும் கொண்டு செல்வதென்பது முழுமையாக தமிழர்களிடமிருந்து அந்த நிலங்களை அபகரித்து அதனை முழுமையாக சிங்களமயப்படுத்துகின்ற ஒரு நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு நடவடிக்கையாகவே நாங்கள் கருதுகின்றோம். இந்த பிரச்சினை கடந்த ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட பொழுது இது தொடர்பாக நாங்கள் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு பொறுப்பான அமைச்சர் கௌரவ சமல் ராஜபக்ச அவர்களோடு சந்திப்பதற்கான ஒரு நேரம் ஒன்றை நாங்கள் கோரியிருந்தோம். அதன் பிரகாரம் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது சபைக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற தாங்கள் உட்பட கௌரவ சமல் ராஜபக்ச அவர்களை சந்தித்து இந்த பிரச்சினை தொடர்பாக நாங்கள் எல்லோரும் கூட்டாக கோரிக்கை விட்டிருந்தோம். இந்த மகாபலி அபிவிருத்தி அதிகார சபைக்குள் இந்த கிராம சேவையார் பிரிவுகளை கொண்டு செல்ல வேண்டாம், அவ்வாறு கொண்டு சென்றால் அதனுடைய காணி நிர்வாகம் மகாபலிக்கு சென்றால் தமிழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த பகுதிகளிலே தங்களுடைய நிர்வாக செயல்பாடுகள் அனைத்தையும் கரைத்துறை பெற்ற பிரதேச செயலகத்தோடும் முல்லைத்தீவு மாவட்ட கச்சேரியோடும் சிறப்பான முறையிலே அவர்கள் அதனை தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கின்ற நிலைமையில் இந்த நிர்வாகம் மாற்றப்பட்டால் தமிழ் மக்களுக்கு 100% பாதிப்பு ஏற்படும் என்பது சுட்டிக்காட்டப்பட்டது. 84ஆம் ஆண்டு யுத்தம் காரணமாக பலவந்தமாக அந்த மக்கள் இந்த பிரதேசங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு அவர்கள் முழுமையாக மீளக்கூடியமர்ந்து தங்களுடைய காணிகளை கூட அபிவிருத்தி செய்வதற்கு முடியாத ஒரு நெருக்கடி நிலைமை நிலவுகின்ற நிலைமையிலே இவ்வாறான ஒரு செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டிருப்பது என்பது கவலைக்குரிய ஒரு விடயம். முன்னாள் ஜனாதிபதி கௌரவ மைத்திரிபால சிறிசேன அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே அந்த பகுதிக்கு விஜயம் செய்த பொழுது அந்த காணிகள் அனைத்தும் அந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்று கூட கூறியிருந்தார் என்பதையும் இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே கௌரவ சாமல் ராஜபக்ச அவர்களோடு நாங்கள் இந்த ஆண்டு ஆரம்பத்திலே கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, நீங்களும் பங்கு கொண்ட அந்த கூட்டத்திலே நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அங்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது ஒரு குழு ஒன்று அமைப்பதென்றும் அந்த குழுவிலே ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் உறுப்பினர்களுடைய பெயர்கள் கூட சிபாரிசு செய்யப்பட்டிருந்தது. அந்த குழு அமைக்கப்பட்ட அந்த குழு ஆய்வு செய்த பிற்பாடு தான் அது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ச்சியான அந்த கொரோனா நெருக்கடி காரணமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ அந்த குழு உருவாக்கப்படவும் இல்லை, அந்த குழு அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளவும் இல்லை. காலங்கள் இழுத்தடிக்கப்பட்ட வந்த நிலைமையிலே எழுத்து மூலமான கடித பரிமாற்றங்கள் கூட இல்லாமல் வாய்வழி மூலமாக கொழும்பிலிருந்து கொடுக்கப்பட்ட மோசமான அழுத்தங்கள் காரணமாக இன்று அந்த கிராம சேவையாளர் பிரிவுகளை மகாபலியிடம் ஒப்படையுங்கள் என்று கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது வடக்கு மாகாண காணி ஆணையாளர் அலுவலகத்தினாலே. இந்த செயல்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்பாடு. ஏற்கனவே கொக்குத்தொடுவாய் பகுதியிலே அதாவது வெளியோயா பகுதியிலே முல்லைத்தீவு கரைத்துறை பற்றுக்கு சொந்தமான பிரதேசங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள், ஆமையன்குளம், முந்திரியகுளம் போன்ற பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்கள் மீள குடியேற்றப்படாமல் அந்த பகுதிகள் மகாவலியால் பொறுப்பேற்கப்பட்டு அந்த பகுதியிலே 100% சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அந்த தமிழ் மக்கள் வீதியிலே விடப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் தொடர்ந்தும் இந்த கிராமங்களை அபிவிருத்தி என்ற பெயர் போர்வையிலே அந்த மகாபலி அபிவிருத்தி அதிகார சபைக்குள் உள்வாங்குவது என்பது முழுக்க சிங்களமயப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மட்டும்தான் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே தயவு செய்து தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு இந்த அநியாயங்களை செய்யாதீர்கள்.
தமிழ் மக்களை நட்டாற்றில் கொண்டு வந்து விடாதீர்கள். அதிகாரங்களை பயன்படுத்தி உங்களுடைய அரச இயந்திரத்தை பயன்படுத்தி எங்களுடைய மக்களின் காணிகளை கபலீகரம் செய்து முழுமையாக சிங்களமயப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடுதான் இந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையூடாக முன்னெடுக்கப்படுகின்றது. மகாவலியினுடைய நீர் ஒருபொழுதும் வடக்குக்கு வராது என்பது நீண்ட காலமாகவே தெரிந்திருக்கின்ற ஒரு விடயமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற பொழுதும் கூட மகாவலி அபிவிருத்தி என்ற பெயரிலே தான் இந்த காணிகள் சுவீகரிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி சொன்னதாக ஒரு பொய் சொல்லப்பட்டும் இந்த காணியை சுவீகரிக்கின்ற இந்த கிராம சேவையாளர் பிரிவுகளை மகாவலிக்குள் கொண்டு செல்லுகின்ற ஒரு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே எந்த காரணம் கொண்டும் தயவு செய்து தமிழ் மக்களுடைய அந்த பிரதேச மக்களுடைய விருப்பம் இல்லாமல் இந்த மகாவலிக்குள் இந்த கிராம சேவையாளர் பிரிவுகளை கொண்டு செல்லுகின்ற செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டாம். அது நிறுத்தப்பட வேண்டும். மாகாண காணியாளர் அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட பொழுது இது தொடர்பாக பிரதேச செயலகத்தில் உள்ள உத்தியோகத்தர்களோடு கலந்துரையாடப்பட்டதா? அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் ஆராயப்பட்டதா? இந்த நிர்வாக மாற்றத்தின் காரணமாக முல்லத்தி இந்த செம்மலை அளம்பில் கொக்குளா கொக்குத்தொடுவாய் போன்ற பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் மகாவலி அலுவலகத்துக்கு செல்வதற்கு எவ்வளவு சிரமங்களை எதிர்நோக்கப் போகிறார்கள் என்பது பற்றி பேசப்பட்டதா? ஏற்கனவே கரைத்துறை பற்றி பிரதேச செயல பிரிவுக்குட்பட்ட முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கின்ற வயல்களிலே கைது செய்யப்பட்டவர்கள் வன லாகாவினரால் பதவியா பகுதியிலே கொண்டு சென்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்கு வெளியே கொண்டு சென்று வேறொரு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது இந்த மகாவலியை சாட்டாக வைத்துக் கொண்டுதான் அந்த செயல்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது முழுக்க முழுக்க எங்களுடைய மக்களின் வாழ்வியலை அளிக்கின்ற செயல்பாடு. தயவு செய்து இந்த காரியத்தை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். இது தொடர்பாக ஏற்கனவே கௌரவ அமைச்சர் சாமல் ராஜபக்ச அவர்கள் ஒப்புக்கொண்ட அடிப்படையில் ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு இது தொடர்பாக ஆராய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது தொடர்ந்தும் முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவு அலுவலகத்தோடு இந்த நிர்வாக நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். அதற்குரிய சம்பந்தப்பட்ட தரப்புகள் உடனடியாக பணிப்புரை வழங்க வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் வினயமாக வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. Honorable Harris, you have 8 minutes. Order, please. Honorable Veerasumana Veerasinghe will take the chair. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று எமது நாட்டில் பல அரசியல் குழப்பங்கள், பல சர்ச்சைகள் நிகழ்ந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் முக்கியமாக இன்று மாகாண சபை தேர்தலையொட்டி அது சம்பந்தமான தேர்தல் முறைமையை மாற்றுகின்ற சில யோசனைகள் என்று முன்வைக்கப்படுகின்றது. மாகாண சபைகள் என்கின்ற பொழுது உண்மையில் இந்த நாட்டில் கடந்த காலங்களில் பெரும் ஒரு சிவில் யுத்தம் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்காக யுத்தம் நடைபெற்ற 1987ஆம் ஆண்டு அவர்களுக்கான ஒரு அரசியல் அதிகார பகிர்வு ஒன்றை வழங்குவதற்காகத்தான் இந்த மாகாண சபை முறைமை இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது. அவ்வாறு உருவாக்கப்பட்ட மாகாண சபை முறைமை இப்பொழுதோ அந்த தேர்தல் நடத்தப்படாமல் இன்று முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஒரு சூழ்நிலை. அது சம்பந்தமான தேர்தல் முறைமையை மாற்றுகின்ற பொழுது நிச்சயமாக எந்த சிறுபான்மை மக்களுக்காக நலனுக்காக மாகாண சபை முறைமை உருவாக்கப்பட்டதோ அந்த மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்கின்ற உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை புதிய தேர்தல், அதாவது தேர்தல் முறைமை அமைய வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோளாகும். குறிப்பாக இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்கள், அதே போன்று பெரும்பான்மை சிங்கள மக்களுடைய பிரதிநிதித்துவம், அதே போன்று மலையக தமிழ் மக்களுடைய பிரதித்துவம், முஸ்லிம் மக்களுடைய பிரதித்துவம் கடந்த வீதாசார தேர்தல் முறைமை இருந்த பொழுது அவை ஓரளவுக்காவது அந்த பிரதித்துவங்கள் பாதுகாக்கப்பட்டதை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவேதான்
நாங்கள் வலியுறுத்தி சொல்வது என்னவென்றால், கடந்த நல்லாட்சி காலத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக அவசரமாக மாகாண சபை தொகுதி முறை கலப்பு தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அதன் இறுதி வாக்கெடுப்பில் அந்த முறைமை தேவையில்லை என்று இந்த பாராளுமன்றத்தில் இருந்த 200க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திருந்தார்கள். அதன் வெளிப்பாடு பழைய வீதாசார தேர்தல் முறைமை மீண்டும் மாகாண சபைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் அன்றிருந்த பாராளுமன்றத்தின் நிலைப்பாடாக இருந்தது. அதைத்தான் நாங்கள் குறிப்பாக நாம் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பிலும் முஸ்லிம் சமூகத்தின் சார்பிலும் வேண்டுகோள் விடுப்பது, இந்த மாகாண சபைக்கு பழைய வீதாசார தேர்தல் முறைமையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே நேரம் இந்த நாட்டில் இப்பொழுது ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் 2வது ஆண்டு நாளை அனுஷ்டிக்கப்பட இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டில் வாழ்கின்ற சகல சமூகங்களும் பாதுகாப்பாகவும் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒவ்வொருவருடைய அவாவாகவும் இருக்கின்றது. ஒரு சிறு கும்பல் பணத்துக்காகவும் சாதாரனுடைய ஒரு குறிப்பாக ஒரு பாசிச ஒரு மனநோய் உள்ள ஒரு பைத்தியக்காரன் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். அவ்வாறான ஒருவன் அவனுடைய குழுவும் செய்த அந்த நாசகார செயலினால் இந்த நாட்டில் 300க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் பலியானார்கள். அந்த மக்களுக்காக நாங்கள் இப்பொழுது அனுதாபம் தெரிவிக்கின்ற அதே சூழ்நிலையில் இதற்கு பின்னணியாக இருந்த, இதற்கு காரணமாக இருந்த சக்திகள் இன்னும் உண்மையில் வெளியே கொண்டு வரப்படவில்லை. இதைத்தான் இன்று எல்லோரும் பேசுகின்றார்கள். மரியாதைக்குரிய கார்டினர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் கூட நேற்றைய முன்தினம் ஒரு அறிக்கையும் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இதில் ஒரு அரசியல் வெளிநாட்டு சக்தியின் தேவைக்காக இது நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற என்ற ஒரு கூற்று கூறப்பட்டிருக்கின்றது. அவர் ஒரு சாதாரண ஒரு நபர் அல்ல. அந்த கிறிஸ்தவ சமூகத்தின் தலைவராக இருக்கின்ற ஒருவர் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை கூறுகின்ற பொழுதும், அதே நேரம் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இது சம்பந்தமான பல்வேறு விடயங்கள் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இது விடயமாக உரிய விசாரணை நடாத்தி இதற்கான காரண பின்னணியாக உள்ள சக்திகள் வெளியே கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இந்த நாட்டில் வாழ்கின்ற 20 லட்சம் முஸ்லிம் சமூகத்துடைய அவர்களை இன்று ஒரு மனநோயாக அவர்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் தொடர் இது சம்பந்தமான கைதுகளும் இது சம்பந்தமான விசாரணைகளும் இது தொடர்பான பல நடவடிக்கைகள் இன்று ஒரு பீதியில் வாழ்கின்ற ஒரு சமூகமாக இன்று முஸ்லிம் சமூகம் மாற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு சமூகத்திலும் குறிப்பாக தமிழ் சமூகமாயினும் சரி, பௌத்த கிறிஸ்தவ சமூகமாயினும் சரி, ஒவ்வொரு சமூகத்திலும் பல்வேறு மத பிரிவுகள் இருக்கின்றது, கொள்கைகள் இருக்கின்றது, ஜாதி பிரிவுகள் இருக்கின்றது. எனவே அவ்வாறு தான் Honorable member, you have 2 minutes only. அதே போன்றுதான் முஸ்லிம் சமூகத்திலும் பல மத கொள்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கொள்கைகள் இன்று பயங்கரவாதமாக இன்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எமது நாட்டில் பாரம்பரியமாக முஸ்லிம் சமூகம் சுன்னத்துவல் ஜமாத் என்ற குறிக்குள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் மத்திய கிழக்கு செல்வாக்கை பெற்ற அதோடு சம்பந்தப்பட்ட தௌஹீத் பிரிவினை கொள்கையினை பின்பற்றுகின்ற பல்வேறு மார்க்க அமைப்புகள் இந்த நாட்டில் செய்யப்பட்டு வந்தது. அவர்கள் மார்க்க ரீதியாக கொள்கைகளை பின்பற்றுகின்ற ஒரு அமைப்பாகவே செயற்பட்டதை ஒழிய அவர்கள் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கின்ற, பயங்கரவாதத்துக்கு நிதி அளிக்கின்ற அமைப்புகளாக அவர்கள் ஒருபோதும் செயற்படவில்லை. அவ்வாறு எந்தவித விசாரணையும் இல்லாமல் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு அதில் 11 அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன.
அதில் சில அமைப்புகள் மிக பாரம்பரியமாக 70 ஆண்டுகளாக இந்த நாட்டில் அரபு கல்லூரிகளையும் பல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து வீடுகளை கட்டி கல்விக்காக உதவி செய்த அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அமைப்புகள் எந்தவித விசாரணையுமின்றி தடை செய்யப்பட்டு இன்று பல நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிம் சமூகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் மிகவும் கவலை அடைகின்றோம். இந்த விடயம் சம்பந்தமாக குறைந்தபட்சம் ஆளும் அரசோடு தொடர்புள்ள முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களையாவது அரசின் தலைவர்கள் அழைத்து இதில் உள்ள விடயங்களை பேசி இந்த அமைப்புகளினுடைய தடைகளை நீக்குவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரம் நேற்று ஃபாதர் சிறில் காமினி அவர்கள் 350 இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நடமாடுகின்றார்கள் என்று பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இது சம்பந்தமான இது ஒரு பீதியை கிளப்புகின்ற ஒரு நடவடிக்கை. இது சம்பந்தமாக அரசின் புலனாய்வு பிரிவு உடனடியாக அவரை விசாரணை செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக உள்ள உண்மைத்தன்மை இந்த நாட்டுக்கு வெளியே கொண்டு வந்து முஸ்லிம் சமூகத்தை ஒரு நிம்மதியாக இந்த நோன்பு மாதத்தில் வாழ வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. Thank you very much. Honorable Velukumara, you have 5 minutes. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய இந்த விவாதத்திலே இந்த நாட்டிலே ஏற்பட்ட மிக ஒரு பயங்கரமான பாரதூரமான நிகழ்வு உயிர்த்த ஞாயிறு. அந்த நிகழ்வு 2வது வருடம் நாளைய தினமாகின்ற போது அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஆனாலும் கூட அதிலே உயிரிழந்த அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு, அதே போல அதிலே விபத்துக்குள்ளான காயங்களுக்குள்ளான அந்த மக்களுக்கு 2 ஆண்டுகள் நிறைவடைந்தும் இந்த நாட்டிலே நீதி நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றமை துர்பாக்கியமானதாகும். இந்த ஆளும் அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற போது மேடை மேடையாக தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் கூறி வந்தது, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிரதான சூத்திரதாரிகளாக இருக்கக்கூடியவர்களை அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே அவர்களை நீதியின் முன் நிறுத்தி அந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்ற உறுதிமொழியை ஏந்திக்கொண்டே இந்த அரசாங்கம் வந்தது. ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அரசாங்கமே அதனை மீண்டும் மீண்டும் அதனை ஒழிப்பதற்கு மறைப்பதற்கு உரிய வேலைகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனை நாங்கள் மிக தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவை கார்டினல் அவர்களினுடைய அந்த கூற்றிலே இருந்து மிக தெளிவாக தென்படுகின்றது. இந்த அரசாங்கம் இதனை மூடி மறைத்து இதனுடைய பிரதான சூத்திரதாரியினை, பிரதானமான அந்த குழுவினரை மறைப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி எடுத்து வருகின்றது என்பது. ගරු සභාපතිතුමනි, මම විශේෂයෙන්ම මතක් කරන්නට ඕනේ, අද වෙනකොට අපි දන්නවා කාඩිනල්තුමාගේ ඒ ප්‍රකාශයත් සමගම මේ ජනාධිපති කොමිෂමෙන් ඉදිරිපත් කරපු ඒ වාර්තාවේ කරුණු කීපයක්ම කරුණු ඉදිරිපත් සම්පූර්ණ කරුණු ඉදිරිපත් වෙලා නැහැ කියන එකත්, ඉතාමතාම ඒ තුල කරුණු අයින් කරලා තියෙනවා කියන එකත් දැන් තාවුරු වෙලා තියෙනවා. දැන් අපි දැක්කා අද උදෑසන විපක්ෂයක් ඇටියට අපේ മന്ത്രിවරු ඒකෙන් ඉතාමතා අයින් කරපු ඒ විස්තර ඒ පිළිබඳව මේ සභාවට ඉදිරිපත් කරා. ඒ සභාවට ඉදිරිපත් කරනකොට මේ ආණ්ඩු පක්ෂයක් ඇටියට කිව්වේ මේ එළියට ඇවිල්ලා මේ කතාව කියන්න කියන තර්ජනය තමයි ආණ්ඩු පක්ෂයක් ඇටියට කරේ කියන එක කියන්න ඕනේ. ඒකට උත්තරයක් ලබා දුන්නේ නැහැ. මේ ආණ්ඩුව පත් වෙනකොට විශේෂයෙන්ම සදාන් කරේ මේ පාස්තු ප්‍රහාරයේ ඒ ප්‍රධාන මොලකරුවෝ ඒ සදා වූ ඒ කණ්ඩායම අපි බලයට ඇවිල්ලා බලය අපි ලබා ගත්ත ගමන්ම ඒ කට්ටියව නීතිය ඉදිරියට ගෙනවා
කියලා එවනට විනාඩි 2ක කාලයක් අද වෙනකොට දකින්න පුළුවන් වෙලා තියෙනවා අපි යම්කිසි විදියකින් මේ ප්‍රධාන මොලකරු ප්‍රධාන මේ කණ්ඩායම මේ පාස්තු ප්‍රහාරයේ හංගන සිදුවීමක් මේක තුල යනවා කියන එක ඒ සැකය මේ දැන් වෙනකොට මේ රට තුල ඇවිල්ලා තියෙනවා කියන එක මම විශේෂයෙන්ම කියන්නට ඕනේ. අපි දන්නවා මේ රටේ දිගින් දිගටම එක් කාලයක් තුල දෙවිඩ ජනතාව මේ බලය ලබා ගන්නට කොදුරු කරගත්තා. ඉන්පස්සේ දැන් මේ මුස්ලිම් ජනතාව ඒ වගේම අහිංසක ඒ කතෝලික ජනතාවත් මේකට ඇදලා දාගෙන දේශපාලන ඌමනාවක් සඳහා මේක කරලා තියෙනවා කියන සැකය දැන් මේ සැකය මේ රට තුලම සිටින සියලු දෙනා මැදියම ඇවිල්ලා තියෙනවා කියන එක අපි විශේෂයෙන්ම සඳහන් කරන්න ඕනේ. ඒ හින්දා අපිට ආණ්ඩ තියෙන්නේ මේ ප්‍රධාන පාස්තු ප්‍රහාරයේ ඒ මොලකරුවන් ඇයි නීතිය ඉදිරියට ගේන්න මේ පසුතැවිලි වෙන්නේ කියන එක. ඒ වගේම මේ කතාව කියනකොට කියන්නේ අපි මේ පාස්තු ප්‍රහාරයේ පමණක් නෙවෙයි මහා බැංකුවේ ඒ ඔරනොත් අපි නීතිය ඉදිරියට ගෙනවා කියලා කියනවා. අපි මතක් කරලා දෙන්නට ඕනේ ආණ්ඩු පක්ෂයට. ඒ වගේම සීනි වංචාව කෝටි 1595ක් කරපු ඒ වංචාව කරපු කණ්ඩායමත් නීතිය ඉදිරියට ගෙන්න, පොල් තෙල් වංචාව කරපු ඒ කණ්ඩායමත් නීතිය ඉදිරියට ගෙන්න. මේ දෙක මතක් වෙනකොට අර දෙක අමතක් කරන්න එපා කියන එක අපි මතක් කරන්නට ඕනේ. அதே போல இந்த நாட்டிற்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நாட்டு மக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நச்சுத்தன்மையான தேங்காய் எண்ணெயை கொண்டு வந்தது போல் இன்று தென்னம் கல்லுக்குரிய வரியை இந்த அரசாங்கம் 25 ரூபாவால் குறைத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த தென்னங்கல் தற்போது செயற்கையாக உருவாக்கப்படுவதே காணப்படுகின்றது. அவை அதனூடாக இந்த அரசாங்கம் மக்களுக்கு நஞ்சை புகுத்துகின்ற அரசாங்கமாக மாறி இருக்கின்றது என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தேங்க்யூ. බොහොම ස්තුතියි ගරු මුෂාරෆ් මන්තුමා. ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් තියෙනවා. தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் கௌரவ உறுப்பினர்களுக்கு என்னுடைய நன்றி. இன்று நாட்டிலே ஈஸ்டர் தாக்குதலை மையப்படுத்தியதாக பெரும் குழப்பம் தொடர்ந்து கொண்டே செல்கின்றது. அந்த அடிப்படையிலே பாராளுமன்றத்திலும் தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. நாளைய தினம் ஏப்ரல் 21ஆம் தேதி 2 வருட பூர்த்தி. நேற்று முன்தினம் சங்கைக்குரிய மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் ஒரு கருத்தை வெளியிடுகிற போது ஈஸ்டர் தாக்குதல் மத தீவிரவாதம் அல்ல, அரசியல் அதிகாரத்தை வலுப்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். பின்பு நேற்றைய தினம் அதற்கு மாற்றமாக வேறு சில வியாக்கியானங்களை சொல்லி தன்னுடைய கருத்து பிழையாக புரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு கருத்தையும் வெளியிட்டிருந்தார். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், இந்த ஈஸ்டர் தாக்குதலை மையப்படுத்தியதாக யார் மீது குற்றம் சுமத்துவது என்கின்ற ஒரு தேடலை நாம் முன்வைப்போமாக இருந்தால், இந்த ஈஸ்டர் தாக்குதல் ஏப்ரல் 21ஆம் ஆண்டு தாக்குதல் நடைபெற்ற போது இருந்த அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்துவதா, இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப் போவதாக பலமுறை எச்சரித்த பின்பும் அது தொடர்பில் கவனம் செலுத்தாது, பதில் பாதுகாப்பு அமைச்சரை கூட நியமிக்காது வெளிநாட்டிலே இருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மீது குற்றம் சாட்டுவதா, அல்லது அன்றைய நாளில் பிரதம மந்திரியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு வருடமாக பாதுகாப்பு கூட்டத்திற்கு தன்னை அழைக்கவில்லை என்கின்ற விடயத்தை ஈஸ்டர் தாக்குதல் நடந்து முடிந்ததன் பிற்பாடு மாத்திரமே அவர் மொழிந்திருந்தார். அந்த காலகட்டத்தில் ஒரு வருடத்தில் எங்கேனும் அவர் அது பற்றி பேசாமல் இருந்து இந்த விடயம் நடந்தேறுவதற்கு அவரும் ஒத்துழைத்திருந்தார் என்பதற்காக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீது குற்றம் சுமத்துவதா, அல்லது இப்பொழுது இந்த ஆண்டு வந்து இவ்வளவு காலமாகிவிட்டது, இதற்கான உரிய நபர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதாக எல்லோரும் போல் இந்த அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்துவதா, இவ்வாறு ஒருவருக்கொருவர் குற்றம் சுமத்துகின்ற ஒரு விடயமாக இந்த ஈஸ்டர் தாக்குதல் இன்று இருந்த போதும் கூட மிக கவலையான ஒரு விடயம், அந்த தாக்குதல் நடைபெற்ற காலத்திலிருந்து இன்று வரையிலும் 19வாக அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருக்கிறது என்கின்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த தாக்குதல் ஒரு குறிப்பிட்ட குழுவினரால் நடத்தப்பட்டிருக்கிறது, இதனுடைய மகாமொலக்காரியா வேறு யாரோ என்கின்ற ஒரு விடயம் எல்லோராலும் சொல்லப்படுது. அது யார் என்பதில் சர்ச்சை இருக்கிறது, அது யார் என்பதில் பலத்த போட்டி இருக்கிறது, வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த சஹ்ரான் குழுவினர் என்பவர்கள் ஒரு சாதாரண குழுவினர்கள், இவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள், இவர்களை பயன்படுத்தி இந்த ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கிறது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சூழலிலும்
நாம் சற்று இந்த தாக்குதல் நடைபெற்ற காலத்தை திரும்பி பார்ப்போமாக இருந்தால் முஸ்லிம் சமூகம் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி இருக்கின்றது. Honorable member, you have 2 minutes. அண்மையிலே வெள்ளவத்தையில் 5000 குர்ஆன் பிரதிகள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் பள்ளி வாயில்களுக்குள் சப்பாத்து கால்கள் சென்றன. அன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் சந்தேகம் கொண்டு பார்க்கப்பட்டார்கள். முஸ்லிம்கள் தங்களுடைய வீட்டில் இருந்த குர்ஆன்களை எரிக்கின்ற ஒரு நிலை தோற்றுவிக்கப்பட்டது. அன்றுதான் அப்படி என்று பார்த்தால் இன்றும் தொடர்ந்து இந்த முஸ்லிம் சமூகத்தை இந்த விடயத்தை மையப்படுத்தியதாக தொடர்ந்தும் பழிதீர்க்கின்ற நடவடிக்கைகளில் யாரும் ஈடுபடக்கூடாது என்பதை இங்கே வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். முஸ்லிம் சமூகம் இந்த தாக்குதல் நடைபெற்ற போது அந்த கும்பல் தொடர்பாக இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பதாக காத்தாங்குடி மக்கள், அதே போன்று அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா போன்றவர்கள் இந்த சஹ்ரான் குழுவினருடைய போக்கு பற்றி எச்சரித்திருந்தார்கள். போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருந்தார்கள், அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவித்திருந்தார்கள். எனவே அதற்கான நடவடிக்கை எடுக்காத அன்றைய அரசாங்கம் அல்லது இந்த போலீஸ் அதிகாரிகள் குற்றவாளிகளா, தகவல் தெரிவித்த பொதுமக்கள் குற்றவாளிகளா என்பதை கேட்க விரும்புகின்றேன். இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்ற போது சாய்ந்தமருதிலே தங்கியிருந்த குழுக்களை உடனடியாக காட்டிக் கொடுத்து பெரும் அழிவு ஏற்படாமல் தடுத்த சாய்ந்தமருது மக்கள் குற்றவாளிகளா, அல்லது அவ்வாறான ஒரு நல்ல ஒரு விடயத்தை செய்த போதும் கூட ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா போன்றவர்கள் மக்கள் பெருந்திரளான சிங்கள் மக்கள் கூடியிருக்கின்ற ஒரு இடத்திலே சாய்ந்தமருது என்பது சஹ்ரானுடைய பிறப்பிடம் என்பதாக அப்பட்டமான பொய்யை சொல்கின்ற இந்த இவ்வாறான பொறுப்பு வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் குற்றவாளிகளா என்பதை நான் இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே பொய்யான ஒரு விளம்பலை செய்து மக்களுக்கிடையிலே பொய் பிரச்சாரத்தை கொண்டு செல்வதனூடாக சமூகங்களுக்கு இடையிலான ஒரு நல்லிணக்கத்தை பாதிப்படைய செய்கின்ற எவராக இருந்தாலும் one more minute please. இங்கே கண்டனத்துக்குரியவர்கள் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எல்லோரும் மகாமொலக்காரையை பற்றி பேசுகிறார்கள். அதற்குரியவர்கள் நிச்சயமாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் மறைமுகமாக ஒரு சமூகத்தினுடைய இன்டெலெக்சுவலை நீங்கள் ஓரம் கட்டுகிறீர்கள், அவர்களை சந்தேக கண் கொண்டு பார்க்கிறீர்கள். பல நூற்றுக்கணக்கானவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்ட சிறையில் இருக்கின்றார்கள். எந்த தப்பும் புரியாத சில அமைப்பை சார்ந்த பெரிய கல்விமான்கள் இங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த முஸ்லிம் சமூகத்தை தொடர்ந்தும் ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்கின்ற நடவடிக்கையை உடனடியாக இந்த அரசு நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும், இந்த பாராளுமன்றத்துக்குள் இருக்கின்ற உறுப்பினர்கள் அதனை நிறுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தையும் கேட்கின்றேன். மாறாக மகமுலக்காரையை கண்டடைகின்ற விடயத்தை நீங்கள் புறம்பாக பாருங்கள். இந்த முஸ்லிம் சமூகத்தை இழைத்த அநீதிகள் போதும் என்கின்ற ஒரு விடயத்தை அனைவரும் இந்த நாட்டின் பிரஜைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. බොහොම ස්තුතියි කරු සානක්‍ය රාජමාණික්කම් මන්ත්‍රීතුමා ඔබතුමා කබාව කල්තබන අවස්ථාවේ ප්‍රශ්න. ඔව් පරිසර ඇමතුමා නැති නිසා කවුද දන්නේ පිළිතුරු දෙන්නේ නැහැ. ගරු අමාත්‍යතුමා පසුව පිළිතුරු දෙන බව දන්වා තියෙනවා. ඔබතුමා ප්‍රශ්න ඉදිරිපත් කරන්න. බොහොම ස්තුතියි. ඇමතුමාගෙන් මම අහන්න කැමතුනේ ඇත්තටම මුළු දිවයින පුරාම කුඹුරු ඉඩම් අලුත් වැඩියා කිරීමේ මුවාවෙන් වැලි අවසරපත් ගණනාවක් නිකුත් කර තියෙන බව ඇමතුමා දන්නවද කියන ප්‍රශ්නේත් ඒ වගේම තමයි ඒ දීලා තියෙන බලපත්‍ර වලින් සිදුවන පරිසර හානිය පිළිබඳව ඇමතුමා දන්නවද කියන එකත් මම විශේෂයෙන් අහන උදාහරණයක් වශයෙන් මම මේ අවස්ථාවේ කියන්නේ මුළු ලංකාවේම ඔක සිදු වෙනවා. උදාහරණයක් වශයෙන් මඩකලපුව දිස්ත්‍රික්කේ ගත්තම මඩකලපුව දිස්ත්‍රික්කේ මේ ආණ්ඩුව බලයට එන්න කලින් තිබ්බේ A1 A ඉරක් BT 600 තමයි දීලා තිබ්බ පර්මිට් එක. දැන් අද තියෙනවා AL ඉරක් A BT -1031. ඒ කියන්නේ අලුතෙන් පර්මිට් 431ක් දීලා තියෙනවා. මම ඇමතුමාගෙන් ඇහුවම ගිය පාර ඇමතුමා කිව්වා එහෙම දෙන්නේ නැහැ කියලා. ඉතින් මේ පර්මිට් හැම පර්මිට් එකකින්ම අපි දන්න විදිහට එක පර්මිට් එකකට මාසෙට රුපියල් ලක්ෂයක් පගාවක් දෙනවා කියලා අපිට ආරංචියක් තියෙනවා. ඇත්ත නැත්නම් අපි දන්නේ නැහැ. මොකද ඒවා හොයලා බලන්න අපිට විදියක් නැහැ. ඒක නිසා මේවා ගැන ඇමතුමා ඒ කියන්නේ රුපියල් 1,1031ක් කාටද පගාවක් යනවා කියන එක ඊටාම පැහැදිලි. මොකද ඒකට මම කියන්න හේතුව තමයි මොකද මේ දීලා තියෙන පුරන් මේ කුඹුරු රිපෙයාර් කිරීම පුනරුත්ථාපනය කිරීම කියලා අඩි 15ක් විතර යනකල් මේ වැලි ගන්න කපලා තියෙනවා, හාරලා තියෙනවා. අපි සාක්ෂි සමග එතනට ගිහිල්ලා මේ සම්බන්ධව ඒ දිස්ත්‍රික්ක ඉංජිනේරුවරයාට කිව්වා. ඒ වගේම තමයි ප්‍රාදේශීය සංවර්ධන කමිටු රැස්වීම් වල දිස්ත්‍රික් සංවර්ධන කමිටු රැස්වීම් වල ගත්ත ඩිසිෂන්ස්, ඒ කියන්නේ ඒ මිනිට්ස් වල ඇඩ් කරා අපි ඒ පර්මිට් වහාම නවත්තන්න කියලා. මොකද ඒ ව්‍යාපෘති වලින් වාරිමාර්ග පාලං අනිත් එක පානීය ජලය ඒ යන අංශවලට බරපතල ප්‍රතිවිපාක ඇතිලා තියෙනවා. ඉතින් ඒවා හේතු කොටගෙන මාර්ග සංවර්ධන අධිකාරිය මාර්ග සංවර්ධන දෙපාර්තමේන්තුවේ ආයතනවල අදාළ දෙපාර්තමේන්තුවේ ඉංජිනේරුවෙන් මේකට විරුද්ධ වෙලා තියෙනවා දිස්ත්‍රික්කය ඇතුලේ. හැබැයි දිස්ත්‍රික්කය ඇතුලේ ඉංජිනේරුවෙන් විරුද්ධ වෙලා තිබ්බට
එන්ජිනියර් GSMB කියන එකේ ආයතන එන්ජිනියර් ගාව මේ වලට අනුමැතිය ලැබිලා තියෙනවා කියලා එයා ගාව මේ සම්බන්ධව කොළ තියෙනවා. ඒ වගේම තමයි උදාහරණයක් වශයෙන් මඩකලපුව මොකද මේවා නවත්තන්න බැරිව තියෙන මං හිතන්නේ උදාහරණයක් වශයෙන් ගතතේ මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ භූවිද්‍යා සමීක්ෂණ පතල් කාර්යාංශයේ එන්ජිනියර්වරයා පහුගිය අවුරුදු 8 ඇතුළත දෙපාරක් මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ අවුරුදු 4 ඉඳලා තියෙනවා. ඒ වගේම තමයි මේ පළාතේ වැලි බලපත් හිමියන් හා දේශපාලඥයන් සමග සමීප සම්බන්ධතා ඇති අයක බවත් අපිට සැකයක් තියෙනවා. බැවින් නිකුත් කර ඇති බලපත්‍ර නිකුත් කර ඇති කොන්දේසි උල්ලංඝනය කරන බලපත් හිමියන්ට එරෙහිව ඔහු විසින් ක්‍රියාමාර්ග නොගන්නා බවද ඇමතුමා දන්නවද කියන එකත් මම මේ අවස්ථාවේ අහන්න ඕනේ. මොකද ඇත්තටම සාමාන්‍යයෙන් ගත්තම මේ ලංකාවේ ડોක්ටර් කෙනෙක්, ටීචර් කෙනෙක්, පොලිසියේ ඕන එක්කෙනෙක්ට දිස්ත්‍රික් වලින් ට්‍රාන්ස්ෆර් ලැබෙනවා. දැන් GSMP එකේ සභාපතිතුමා හරි මම දැන් DG හරි මට මතක නැහැ මම කතා කරම හැවුවා. එතුමත් ඒ තනතුරට ආපු දවසේ ඉඳන් මෙහෙම නීතියක් ගේන්න ඕනේ කියලා උත්සාහ කරනවා. හැබැයි ඒකට සමහර දේශපාලඥයන්ගෙන් බලපෑම් තියෙන නිසා ඒ එහෙම නීතියක් තාම ගේන්න බැරි වෙලා තියෙනවා කියලාත් එතුමා කියලා තියෙනවා. ඒ වගේම තමයි මේවා ප්‍රාදේශීය සංවර්ධන කමිටුව විසින් මෙම බලපත්‍ර අවලංගු කරන ලෙස ඉල්ලා ඇති බැවින් ඒ කරුණ සැලකිල්ලට ගනිමින් වහාම ක්‍රියාත්මක වන පරිදි ඇමතුමා විසින් මෙම බලපත්‍ර අවලංගු කරන්න පුළුවන්ද කියන එකත් මේ අවස්ථාවේ මම අවසාන වශයෙන් අහන්නේ. මොකද ඇත්තටම මේ පාර්ලිමේන්තුවේ මම මේක අහන්න තරම් අවශ්‍යතාවයක් තියෙන්න ඕනේ නැහැ. මොකද අපි ගිහිල්ලා ඒ GSMB කියන ආයතනයේ ඉංජිනේරුතුමාට පෙන්නලා අඩි 15ක් වතුර ගත්තා මොනවද වෙන්නේ ග්‍රවුන්ඩ් වෝටර් සෝස් මිනිස්සුන්ට බොන්න තියෙන වතුර උඩට එනවා. ඊට පස්සේ ඒ ටික අපි ඉන්ස්පෙක්ෂන් එකකට යනවා කියලා දැනගත්ත ගමන් වෙන කොහෙන්දෝ තව පැත්තකින් පස් ටික හාරලා ගෙනල්ලා දාලා ඒක වහලා තියෙනවා. ඉතින් සාමාන්‍යයෙන් ඉරිගේෂන් එකකින් එපා කියලා තියෙනවා. මොකද ඉරිගේෂන් එකකින් කියලා තියෙනවා තව ටික කාලයක් ගියොත් එහෙම ඒ පැත්තේ තියෙන ඇනිකට්ස් ඔක්කොම කඩාගෙන යනවා කියලා. අක්කර 2500ක් විතර කුඹුරු කරන්න බැරි තත්ත්වයක් ඇති වෙනවා. ඒ වගේම තමයි ඉරිගේෂන් එන්ජිනියර් කියලා තියෙනවා වතුර ගලාගෙන එන පාර. ඒ කියන්නේ රිවර් එක ගලාගෙන එන පාරේ ඩිරෙක්ෂන් එක තව පොඩ්ඩකින් වෙනස් කරන්න ඕනේ කියලා. මොකද එහෙම නැත්තම් හාරන් කොහෙද එන්නේ? වෙරුගල් පන්සල ගාව වැලි පර්මිට් දීලා තියෙනවා. ඒ වෙරුගල් පන්සල ඒ වෙරුගල් රිවර් එකෙන් තව වැලි ගත්තොත් එහෙම තව ටික දවසකින් වෙරුගල් කෝවිලක් නැති වෙනවා. ඉතින් මෙච්චර යනකල් ඇයි බලාගෙන ඉන්නේ? ඉතින් මෙච්චර මං කියපු විදිහට පර්මිට් 1031ක් තියෙනවා නම් ඉතින් අපිට වෙන සැකයක් මට ඇති වෙන්නේ මං කිව්වේ මට සැකයක් තියෙනවා කියලා සාක්ෂි නැති වුණාට මේ ලක්ෂයක් දෙනවා කියන එක ඇත්ත වෙන්න පුළුවන්. එහෙම නැත්තම් දැන් ඉරිගේෂන් එකෙන් කියනවා නවත්තන්න කියලා. මොකද තව පාලම් කැඩලා වැටෙන්න ඔන්න මෙන්න තියෙන කියලා කියනවා. මොකද වැලි හාරලා. ඒතර රෝඩ් ඩෙවලොප්මන්ට් ඔතොරිටි RDD දෙකම කියලා තියෙනවා අවුරුදු 3-4ක් ඇතුළත දාපු පාරේ. මොකද එක පර්මිට් එකකට ට්‍රැක්ටර් 5කට පර්මිෂන් දෙන එක ලොකේෂන් එක. එතන පර්මිට් 400ක් තියෙනවා මේ චෙන්ක්ලඩි ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේ. චෙන්ක්ලඩි කිරන් වාකරේ. ඉතින් පර්මිට් 400 වැඩි කිරීම ට්‍රැක්ටර් 5 කියලා බැලුවොත් එහෙම ට්‍රැක්ටර් 2000ක්. ට්‍රැක්ටර් 2000ක් දවසට මේ පාරෙන් ගියාම මොනවද වෙන්නේ? පාර හදලා අවුරුදු 5ක් ඇතුළත පාර ආපහු අබලන් වෙලා තියෙනවා. දැන් ආයෙ පාර හදන්න අවශ්‍ය තත්ත්වයක් ඇවිල්ලා තියෙනවා. වාසුදේව ඇමතුමා කිව්වා වෝටර් සප්ලයි, ඒ කියන්නේ වෝටර් සප්ලයි මිනිස්ට්‍රි එකෙන් ඩ්‍රින්කින් වෝටර් දෙන මිනිස්ට්‍රි එකෙන් පර්මිෂන් ගන්න. හැබැයි කිසිම පර්මිෂන් එකක් කරන්නේ නැහැ. ඉතින් ඇත්තට මේ වගේ ප්‍රශ්න අපි ඉක්මනින්ම වහාම තීන්දුවක් ගත්තේ නැත්නම් මොකද ප්‍රාදේශීය සංවර්ධන කමිටුව රැස්වීමක් කියන්නේ ඉතාමත් වැදගත් රැස්වීමක්. ඒ රැස්වීමෙන් මේ ඉංජිනේරුවෝ එන්නේවත් නැහැ. බැනලා අන්තිමට එන්ජිනේරුවා ගෙනාම එන්ජිනේරුවා කකුලක් දාන් අපිට උත්තර දීලා කියනවා ඒක යා නීතියානුකූලව කරන්න. වැරද්දක් කරනවා නම් වැරදි නීතියානුකූලව කරන්න පුළුවන් නේ. අපි මේ ලංකාවේ තියෙන අපේ මේ දේපල සම්පත් මඩකලප දිස්ත්‍රික්කයේ ඉදිරි අනාගතයේ දරුවන්ට බොන්න වතුර නැති වෙයි නම් මොකද මේ ප්‍රදේශවල ඉන්න සමහර ළමයිට අවුරුදු 16යි 17යි 18යි ඒ ළමයිට දවසට රුපියල් 2000 පඩි ගෙවන වැලිපටවන ළමයි ඉස්කෝලේ යන්නේ නැහැ. ඇයි රුපියල් 2000ක් දවසට හම්බුනා මොකටද ඉස්කෝලේ යන්නේ? හැබැයි ළමයි දන්නේ නැහැ මේ ප්‍රදේශයේ ජනතාව දන්නේ නැහැ ඔය වැලි ටික ඔක්කොම අයින් කරන් පස්සේ ඒ පැත්තේ බොන්නත් වතුර නැහැ කියන එක. ඉතින් මං මේ දිස්ත්‍රික්කයේ නියෝජනය කරන නියෝජිතයෙක් හැටියට මට හරි දේ කියන්න මට වගකීමක් තියෙනවා. ඉතින් මේ වගකීම අරගෙන මම කියනකොට මොකද්ද හරිනම් කරන්න ඕනේ? කරන්න ඕනේ දේ මොකද්ද? මේ පර්මිට් දීලා තියෙනවා නම් ඒ පර්මිට් අනුව වතුර පාරිශික විනාශයක් වෙනවා නම් බොන්න වතුර නැති වෙයි නම් පාරවල් කැඩෙනවා නම් පාලම් කැඩෙනවා නම් මොකද්ද කරන්න තියෙන්නේ? ඒ පර්මිට් එක කැන්සල් කරන්න ඕනේ. හැබැයි මේ පර්මිට් තාම කැන්සල් කරන්න කිසිම උනන්දුවක් නැහැ. අහන සැරේට එක දාලා දෙනවා. මේක කෙටින්ම කියනවා නම් ආනන්ද රූබන් කියලා කවුද මිනිස්සෙක් එතනට ගියාම මට කියනවා මම මෝඩයෙක්ලු. මොකද මම කියනවලු මෙතන පාරිසරික විනාශයක් සිදු වෙනවා කියලා. එයා කියනවා පාරිසරික විනාශයක් වෙන්නේ නැහැ මොකද පිටින් ගෙනල්ලා පාවිච්චි. ඉතින් පිටින් ගන්න පසුත් කොහෙන් හරි ගන්න බෑ. දැන් මේව නවත්තන්න ක්‍රමවේදයක් මේ රටේ තියනවද නැද්ද කියන එක මට ලොකු ගැටලුවක් තියෙනවා. මොකද ඇත්තට මේක නැවැත්තුවේ නැත්තම් තව දිගින් දිගට මිනිස්සු උද්ඝෝෂණ කරලා තියෙන දිස්ත්‍රික්ක හැමතැනම. දැන් මම මේ මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ විතරක් උදාහරණයකට ගත්තේ. මේකම තියෙනවා වවුනියාවල ඕමන්තෙන් ඇතුළට හැරිලා ගියාම තියෙනවා ග්‍රැවල් අරගෙන එතන මං හිතන්නේ මේ රටේ සංවර්ධන ව්‍යාපෘති ඔක්කොම එතන බලා ගන්න පුළුවන්. මොකද වැව් හදලා තියෙනවා. ඒ කියන්නේ පස් අරන් දැන් එතන වැවක් වෙලා තියෙනවා. ඒ වගේම තමයි පාරවල් දාලා තියෙනවා කැලෑ වස්සේ.
මොකද මේ ප්ලාස්ටික් ගේන්න එපයි. ඉතින් පාරවලත් දැන් සංවර්ධනය කරලා තියෙනවා. ඉතින් ඒව කරාම මොනවද වෙන්නේ? අන්තිම හරකට මේ පැත්තෙන් අර පැත්තට යන්න බෑ. ඉතින් ලොකු ඇල මාර්ගයක් තියෙනවා මැදින්. ඒකෙන් වවුනියා කුලම් කියලා කියන වවුනියා වැවට වතුර එන පාර දැන් එන්නේ නැහැ. ඉතින් වතුර අර මග ඔක්කොම නැවතලා තිබ්බම කොහොමද වවුනියා වැවට වතුර එන්නේ? දැන් ඒ වගේම තමයි අම්පාර ගත්තමත් හරි මඩ කලපුව ගත්තමත් හරි ඉලුමිනයිට් සම්බන්ධ ප්‍රොපෝසල්ස් වගේ ඇවිල්ලා තියෙනවා. අපිට ලොකු බයක් තියෙනවා. මම එදා කෝප් කමිටුවේ රැස්වීමෙත් ඉන්නකොට මම දැක්කා රුපියල් 165ට එක ටෙන්ඩර් එකක් ඇවිත් තියෙනවා. රුපියල් 145ට එක ටෙන්ඩර් එකක් ඇවිල්ලා තියෙනවා. රුපියල් 145ට ආපු ටෙන්ඩර් එකට දීලා තියෙනවා ටොන් 87000ක්. ඉතින් ටොන් 87000 වැඩි කිරීම ඩොලර් 20ක් කියන්නේ කීයද? දැන් මේ අපි මෙතන ඉඳන් කතා කරනවා මේ රුපියල් එක ඩිප්‍රීෂিয়েට් වෙන එක ගැනයි ඩීවැලියු වෙන එක ගැන. එතන 1.6 මිලියන් ඩොලර්ස් පාඩුයි ලංකාවට. ඉතින් මේ වගේ කොච්චර පාඩු තියෙනවද දැන් මේ වගේ දේවල් නැවැත්තුවේ නැත්තම් අද බාන්න මම අද දෙක ප්‍රශ්නයක් ඇහුවා ට්‍රාන්ස්පෝර්ට් මිනිස්ටර්ගෙන්. ඒ කියන්නේ ට්‍රේන් එක පොළොන්නරුවේ ඉඳන් ඉන්ටර්සිටි ට්‍රේන් එක මඩකලපොට ගේන්න බැරිද කියලා. ගරු මන්තුමා අදාළ ප්‍රශ්නය පරිසර අමාත්‍යාංශය ඇමතුමා උත්තර දෙන බව සඳහන් කරලා තියෙන නිසා ඔව් එතුමාගේ විෂයට සම්බන්ධ ප්‍රශ්නය මත කරන්න අපි එතුමා නෑ මම උදාහරණයක් මම මේ විෂයට සම්බන්ධයි ප්‍රශ්නය කල්තබීමේ නිශ්චිතව බාර දෙන ලද ප්‍රශ්නය හරි මම විෂය අවසන් මම මේක කියලා අවසන් ඒක සම්බන්ධයි. මොකද ඉලුමිනයිට් කියන්නේ පරිසරය හා සම්බන්ධයක්. මොකද මේක ජාතික වැදගත්කමක් තියෙන ප්‍රශ්නයක් නිසා තමයි මෙහෙම ලිව්වේ. මම මඩකලපො දිස්ත්‍රික්කය ගැන විතරක් නෙවෙයි මේ ප්‍රශ්නේ තියෙන්නේ. මම උදාහරණයක් වශයෙන් මඩකලපො දිස්ත්‍රික්කේ ගත්තට ඉලුමිනයිට් කියන්නේ පරිසරය හා සම්බන්ධයක්. මේකේ ප්‍රශ්නේ තියෙනවා දිවයින පුරා තියෙන මේ පරිසර විනාශය කියලා මම තියෙනවා. හැබැයි මම අවසන් කරන්නම් කෝච්චිය ගැන මම කිව්වේ. ඒ කෝච්චිය ගේනෙක් ගැන අපි හිතනවා. හැබැයි මඩකලපො ඉඳන් කොළඹට වැලි ගේන්න වෙනම කෝච්චියක් දාලා තියෙනවා. ඉතින් මං කියන්නේ මඩකලපුවේ දිස්ත්‍රික්කේ ජනතාවට වැඩ කරගන්න කොළඹට එන එක ගැන හිතන්නත් බෑ. ඒක ගැන හිතන්න අපි අහන්න ඕනේ. හැබැයි දිස්ත්‍රික්කේ ඉඳන් වැලි කොළඹට ගේන්න හිතන්න අවශ්‍යයි. ඒක නිසා මං අවසන් කරන්නේ මගේ අවසානයේ වශයෙන් මං ඇමතුමාගෙන් අහන්නේ මේ පර්මිට් එක වහාම නවත්තන්න. මඩකලපුව දිස්ත්‍රික්කේ මේ වැලි පර්මිට් මේ ගොඩ වැලි කියන එක අවශ්‍ය නැති දෙයක්. ඒ දිස්ත්‍රික්කේ ජනතාවට මේකෙන් සංවර්ධනයක් ලැබෙන්නේ නැහැ. ඒ දිස්ත්‍රික්කේ ජනතාව මේකෙන් පෝසත් වෙන්නේ නැහැ. මේකෙන් වෙන්නේ දිස්ත්‍රික්කේ තියෙන ඔක්කොම රිසෝසස් ටික හුරන් අරගෙන ගිහිල්ලා ඒ දිස්ත්‍රික්කේ නිකම් බැරන් ලෑන්ඩ් එක කාන්තාරයක් වගේ තියෙයි. මොකද ගස් කපල ඔක්කොම කපල වතුරත් බොන්න නැතිනවා. එහෙම තමයි. ඒක නිසා ඇත්තටම මම දන්නේ නැහැ ඇමතුමා මේකට කවද්ද පිළිතුරු ලබා දෙන්නේ කියලා. හැබැයි ඉතින් ඉතා ඉක්මනින් පිළිතුරටත් වඩා මේ පර්මිට් එක නවත්වා දෙන එක තමයි අවශ්‍ය. බොහොම ස්තුතියි. මම හිතන්නේ තාමත් වැදගත් ප්‍රශ්නයක් ඉදිරිපත් කරා. ගරු පරිසර ඇමතුමාගේ අවධානයටත් ඒක පිළිතුරු ලබා දීමටත් අවශ්‍ය ක්‍රියාමාර්ග ගැනීමටත් සභාවේ අවධානය යොමු කරනවා.